சோல்ஜர்ஸ் சின்ன பிரச்சனை இது ரீயா போடலன்னு சொல்ல. நேற்று போடும்போது இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஆடியோ பிரச்சனை ஆயிடுச்சு. நிறைய பேர் ஆடியோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து ஆடியோலாம் சரி பண்ணி ஓகே அதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணி எக்கோ கேட்காத மாதிரி அழகாக பண்ணி ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது நல்லா இருக்கா அப்படின்றத பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா இதே ஸ்டைலே தொடர்ந்து போடலாம். அப்புறம் பேக்ரவுண்ட் மாசம் சொல்லியிருந்தீங்க. இது புது ஸ்டுடியோ, பேக்ரவுண்ட் நானும் செட் பண்ணலாங்க. பாருங்க பேக்ரவுண்ட் அப்படியே கிடக்குதா. பேக்ரவுண்ட் ஒன்றும் செட் பண்ணல. செட் பண்ணிட்டு பழைய மாதிரி பேக்ரவுண்டில் தொடரலாம். ஓகேவா, பை. ஹலோ சோல்ஜர். தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட காமெடியன்ஸ் இருந்தாலுமே பயங்கர ஃபேமஸானவர் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சவர் யாருன்னா நம்ம வைகை புகழ் வடிவேல் தான். சிலர்லாம் காமெடி பண்ணாதான் சிரிப்பு வரும். பட் தலைவனை பார்த்தாலே சிரிப்பு வருது அப்படின்ட்டு ஒரு காலத்தில் விழுந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து காணாமல் போயிட்டாரு. அது வந்து காமெடி விட்டு வேற ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாறிட்டாரு. பெருசாக ஒரு பணமும் வர்றதில்லை. இந்த மாதிரி வடிவேல் வந்து விழுந்ததுக்கு என்ன காரணம்? வடிவேலின் அழிந்த கதை, ஃபால் ஆஃப் வடிவேலு, அதுதான் வந்து பார்க்க போகிறோம். என்னதான் வாட்ஸ்அப் ஸ்டிக்கருக்கு ஃபேமஸாக இருந்தாலும் இங்கே எங்கே ஒரு காணாமல் போனாருன்றதான் பார்க்க போகிறோம். ஓகே, லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓரா பிரசவிட போயிடலாம். நான் கலைசாமி. இந்த ஷோ கோலிவுட் கதைசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதான். இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான். வடிவேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெப்போகிட்டாவோ ஒரு திரைத்துறையில் சார்ந்தவங்களோ சொந்தக்காரவங்களாம் வரல. அவர் பிறந்தது மதுரையில் நடுத்தர குடும்பம் கூட கிடையாது. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான் வடிவேல். சான்ஸ் தேடி அங்கே அலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் டிஆருடைய படத்தில் தான் வந்து முதல் நடிச்சுட்டு இருப்பார். அது வந்து கிரெடிட்ஸே கொடுக்காத ஒரு படம். டிஆருடைய படம் ஒன்று என் தங்கை கல்யாணி. அதில் வந்து 10/11 அத்தோடது ஒன்று தான் நடிச்சுட்டு இருப்பார். அந்த படத்தில் நடித்த ரோலுக்கு வந்து அவர் கிரெடிட்ஸ் கூட கொடுத்துக்க மாட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல வாய்ப்பெல்லாம் எதுவும் இல்லை, எதுவும் என்ன பண்ணுறது தெரியல, சரி ஊருக்கே போயிடலாமா அப்படின்னு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ட்ரெயின் பயணத்தில் ஆக்டர் ப்ளஸ் டைரக்டர் ப்ளஸ் ப்ரொடியூசரான ராஜ்கிரனை மீட் பண்ணுறாரு. ராஜ்கிரனுங்கிற பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. இவருடைய நடைமுறை பாவனைகள் பேச எல்லாம் பிடிச்சி போயிடுது. சரி இவரை எதுக்காக யூஸ் பண்ணலாம் போது தான் என் ராசாவின் மனசிலே அப்படின்ற படத்தில் இவரோட ஒரிஜினல் பேர் வடிவேல்னே வச்சு ஒரு பாட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அவருக்கு வந்து ஃபேமஸ் ஆகிருந்திருப்பார். பட் என்ன பிரச்சனைனா அந்த படம் வர டைமில் டாமினேஷனில் இருந்து யார் காமெடினா இவர் தான் இருந்து யாருன்னா கவுண்டர்மணி செந்தில் தான். இப்போ கவுண்டர்மணி ஒரு நடிக்கும் போது பிடிக்கவே இல்லையா, யாரா அடிக்க வச்சாரு போட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சும்மா 8 வயசு சொன்னால் நிஜமா டெங்குன்னு வச்சாராமா நிஜமா. பட் அதுக்கப்புறம் வர பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நிறைய ரோல்ஸ் வந்திருக்கும். அடுத்தது கவுண்டர்மணி சேர்ந்து டாமினேட் பண்ணி இவர் வளர ஆரம்பிச்சாரு. காரணம் இவரோட காமெடி வந்து புதுசாக தெரிஞ்சது, புதுசாக ஃபன்னாக இருந்தது. அதனால கொஞ்சம் முன்னாடி வர ஆரம்பிச்சாரு. நிறைய படம் புக்காக ஆரம்பிச்சாரு. விவேக் சார் கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாரு. செகண்ட் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சாரு. அப்போலாம் காமெடி தான் வைப்பாங்க. எப்படின்னா வடிவேலும் விவேக்கையும் ஒன்றா போட்டு அவருக்கு ஒரு ஜோடி இவருக்கு ஒரு ஜோடி, அப்புறம் மெயினாக ஒரு ஆக்டராக இருப்பார். ஓகே, செகண்ட் ரேடி ஆக்டர் யாராவது ஒருத்தர் அவரை நடிக்க வச்சு மொத்தம் 3 பேருமே ஹீரோ மாதிரி காமிச்சு பாடுப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் வந்திருக்கும். அதெல்லாம் நடிச்சு ஃபேமஸ் ஆனாரு. அப்போ கொஞ்சம் வளர ஆரம்பிச்சாரு. அவருக்கும் செட்டுன்னு ஆளுங்க இருப்பாங்க, காமெடி பண்றதுக்கு கூட இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து காமெடி பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு, ஜாலியாக போயிட்டு இருந்தாரு. இப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே காமெடினா இவர் தான் காமெடி ஆகிட்டு தான், இவர் தான் பண்ணுன்ற அளவுக்கு மாறிச்சு. சரியா சொல்லலாம். எந்த பிஸி தெரியுமா, 2005 மட்டுமே 24 படத்தில் காமெடி வச்சிருப்பாரு. 24 படத்துலையுமே புது கட்டப் போட்டு வந்து புது காமெடியாக கொண்டு வந்திருப்பாரு. சூப்பராக இருந்திருக்கும். இதான் சொன்ன 2005 தான் இங்கிலீஷ்காரன் வந்திருக்கு, லண்டன் வந்திருக்கு, வக்கீல் வெடிமுத்து, தீப்பொறி திருமுகம், சுண்டி மோதம் சுமோ, ஐயாச்சாமியா சச்சின்ல அப்படின்ட்டு ஏகப்பட்ட படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டும் கொடுத்துருக்கோம். காமெடி தான் ஹிட்டாக இருந்திருக்கும். பயங்கர பிஸியாக இருந்திருப்பாரு. 2005 2006 டைம்ல பயங்கரமா இருந்தாரு. பட் என்னாச்சு அப்படின்னா இவரோட ஃபால் எங்க உருவாகுது அப்படின்னா இவர் வந்து சினிமாவில் மட்டும் இல்லாம அரசியல் பக்கம் போனதுதாங்க தப்பு. சேயாசம் அரசியல் பக்கம் போனதான் நீங்க பேர் தப்புன்னு பேச சொல்றாங்க. நானும் அதான் உண்மையை ஒத்துக்கொள்வேன். சேயாசம் 2011 டைம்ல வந்த ஒரு எலெக்ஷன். அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி இவர் பேசினார். அந்த டைம் இவருக்கும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாருக்கும் வந்து சின்ன சண்டை ஆயிடுச்சு. அந்த சண்டைக்காக தான் வந்து இங்க சேர்ந்திருக்காரு. கேப்டன் விஜயகாந்தை மட்டம் பத்தி பேசுறதுக்கெல்லாம் வந்திருக்காரு அப்படின்னு பல பேர் வந்து சொல்லப்படுதில்லை. அவங்க சொன்ன மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா நடிகர்கள் ஷோ பண்ணுவாங்க தெரியுமா, ஸ்பெஷல் ஷோ பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஸ்பெஷல் ஷோ மாதிரி இவர் மைக் எடுத்துன்னு போயிட்டு பேசுற மாதிரி எல்லா ஷோ போட்டாங்க. அந்த எல்லா ஷோலையுமே கேப்டன் விஜயகாந்த் எந்த அளவுக்கு மொட்டை தட்டி பேச முடியுமோ மொட்டை தட்டி பேசியிருப்பாரு. மேடை பேச்சுகளிலுமே மொட்டை தட்டி பேசியிருந்திருப்பாரு கேப்டன் விஜயகாந்த். இது என்னாச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து இவர் பேசுறதுனால கேப்டன் விஜயகாந்த் மக்கள் தப்பா நினைச்சாங்களோ இல்லையோ அப்படி யாரும் நினைக்கல. இவர் தான் பல பேர் வந்து மட்டம் நினைச்சாங்க. கேப்டன் தான் வாய்ப்பு கொடுத்தாரு, கேப்டனை கூட வச்சுக்கிட்டாரு. சின்ன கவுண்டர் படத்துல இவர் வேணான்னு சொல்லும் போது கூட இல்ல இவரை போட்டுருவீங்கன்னு வாய்ப்பு கொடுத்தது இவரு தானே. பல படம் கூட வச்சிருந்தாரு. இவர்கிட்ட நன்றி வந்துக்கிறாரு அப்படின்ட்டு எல்லாம் இவர் தான் கழிவு ஊத்த ஆரம்பிச்சாங்க. இதுக்காக ஆப்போசிட் படம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவரை இறக்கி விடுறதுக்கு டைரக்டா கேப்டன்லாம் பேச வச்ச வேலைக்கு ஆகுது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா கேப்டனை
பேச விடாம டைரக்டா வந்து இவரு கூடவே ஒர்க் பண்ண சிங்கமூர்த்தி இறக்கி விட்டாங்க. இது என்ன இவரு கூட இருந்து இவரு படத்துல நடிச்ச சிங்கமூர்த்திங்க இப்படி வந்து பேசுறாரு தான் வெளியே பேசிக்கிட்டாங்க. என்ன பத்திரிகையில வந்துச்சு அப்படின்னா, இந்த சிங்கமூர்த்தி வடிவெல்லாம் வந்து இந்த லேண்டை தான் வாங்கியிருக்காங்க, இவர் வந்து ஏமாத்தன்னு அவரு சொல்ல, அவர் வந்து ஏமாத்தன்னு இவரு சொல்ல, சுடுகாட்டை வந்து என் பேரை எழுதி வச்சிட்டாங்க, சுடுகாட்டு லேண்டத்தை என் எழுதி வச்சிட்டாங்கன்னு வடிவேல் வந்து புகார் கொடுத்துருக்காரு இவரு மேல. அந்த ஒரு வெஞ்சன்ஸை தான் வந்து இங்க தீர்த்துக்கிறாரு சிங்கமுத்து அப்படின்னு சில பேர் சொல்ல. ஆனா சிங்கமுத்து தான் வந்து ஆப்பன் அடக்கி விட்டாங்க. அந்த டைம்ல சிங்கமுத்து வந்து வடிவேலை பத்தி பேசாத பேச்சே கிடையாது. பட் என்ன செய்யணும்னா, வடிவேல் என்னதான் வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணியிருந்தாலுமே அவர் சப்போர்ட் பண்ணியிருந்த டிஎம்கே பார்ட்டி அந்த டைம் வந்து தோக்குறாங்க, ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைகிறாங்க. அந்த டைம் வந்து எதிர்கட்சியோட அவங்க வரல. எதிர்கட்சியா வந்து யார் அப்படின்னா கேப்டன் தான். கூட்டணியில் இருந்த ஒருத்தர் ஆளுங்கட்சி, அவரே எதிர்கட்சியாவும் வந்தார். ஓகேவா, இதனால என்னாச்சு அப்படின்னா, ஐயோ இதுக்கு மேல நம்ம இங்க இருந்த ஏதாவது பண்ணி வைக்கிட்டு வடிவேல் வந்து இந்த சென்னை பக்கமே வரல, மதுரை பக்கம் ஓடி செட்டில் ஆயிட்டாரு அந்த பக்கம் அப்படின்லாம் சொல்லப்படுச்சு அந்த டைம். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, சினிமாவில் வந்து இவருக்கு வந்து பெருசா வாய்ப்பு தரல, இவர் வந்து சினிமாவை ஒதுக்கிட்டாரு. நினைச்சு பாருங்க, 24 படம் அடிச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனை 2011 வெறும் 3 படம், 2012 ஒரே படம், அதுவும் என்னன்னா மறுபடியும் ஒரு காதல்ன்ட்டு ஒரு சின்ன படம் போல இருக்குது. அந்த படத்தை வந்து டாக்டர் நடிச்சிருப்பாரு. ஓகே, டூபி போய் டாக்டர் நடிச்சிருப்பாரு. அந்த காமெடி தான் சன்டில் அங்கே போட்டாங்க. இப்போ அதையும் மறந்துட்டாங்க. அந்த படம் வந்து போனது தெரியாது. சரியா சொல்றது, கீமு படம் வந்துருக்கும். அந்த படத்தில் வந்து தான் சாம்பிள் அரிசி வாங்குவார். ஓகேவா, அந்த கீமு படம் ஞாபகம்லாம் கூட அந்த சாம்பிள் அரிசி காமெடி ஃபேமஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த படம் ஞாபகம்லாம் அந்த காமெடி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து இந்த தனி ட்ராக் காமெடி யாராவது காணாம போனதுனால அதையும் மறந்துட்டாங்க. 2013 படமே இல்லை, ஒரு படம் ஓடல. 2013 நினைச்சு பாருங்க, 24 படம் சுத்திட்டு இருந்த மனுஷனை ஒரு படம் கூட இல்லாம உட்காரிச்சிட்டாங்க, படமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஓகே அதுக்கப்புறம் காமெடி வேலைக்காவது 23ஆம் புலிகேசி தான் ஹீரோ நடிச்சோம். அந்த படம் பயங்கர ஹிட்டு. அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், ஹீரோ அடிக்கலாம்னு ட்ரை பண்ணாரு. அந்த படம் தலைராமன். படத்துல போய் தலைராமன் நம்ம சின்ன வயசுலாம் புக்கு படிச்சிருக்கோம், தலைராமன் கதைகள், மரதிராமன் கதைகள், அது வேற கதையா, ஆனா புக்கு ஒரே புக்கு தான் இப்போ தெரியும்ல, புக்கு அந்த கதையா இருக்கு நினைச்சிட்டு இருந்தாங்க. தலைராமன் கதையை வந்து கொஞ்சம் உஷார் பண்ணி பேர் அதே பேர் வச்சு படம் எடுத்தாங்க. பட் தலைராமன் படத்துல கதை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தேவராமன் கதைகள் இருக்கு தெரியுமா, அந்த புக்கில் படிச்ச கதையை கட் பண்ணி உள்ள வந்து காமெடிலாம் வச்சிருப்பாங்க. பட் அந்த படம் ஓடிச்சானா, அந்த படம் ஓடவே இல்லை. ஏன்னா 23ஆம் புலிகேசி மாதிரியே ஒரு பிளாட் ரெடி பண்ணி உள்ள வச்சுட்டு அதே மாதிரி பண்ணால அது ஒரு வாட்டி ஒர்க் அவுட் ஆகும், அடிக்கடி ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, அது பெருசாக போகவும் இல்லை. அடுத்த மொழி அடிச்ச ஹீரோ அடிப்பேன் அப்படின்ட்டு எரியும் பார்த்தாங்க. நம்ம ஊர்ல கருப்பாடு வாங்க தெரியுமா, கருப்பாடு உள்ளுக்குள்ள ஒரு கருப்பாடு ஒளிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. யூஎஸ்ல வந்து ரேட் அப்படின்வாங்க, நம்ம ஊர்ல கருப்பாடுனா அவங்க ஊர்ல ரேட். அந்த ரேட்டை தான் வந்து எலின்னு வச்சு எலின்னு படம் எடுத்தாங்க. கருப்பாடு வச்சிருக்கலாம், எதுக்கு எலி வச்சுக்கலாம் இல்ல, எதுக்கு இப்படி எப்படா போக வேண்டியது, எலின்னு படம் வச்சாங்க. படம் வந்து எலி புடுக்கலை கூட ஓடல, படம் வந்து ஃபிளாப் ஆகி போச்சு. விண்டேஜ் ஸ்டைல்ல ஒரு சொல்றது ஒரு எம்ஜிஆர் காலத்து படம் மாதிரி 60s 70s டைப்ல பண்ணாங்க. பட் படம் வந்து ஓடவில்லை, படம் ஃபிளாப் ஆகி விட்டது. இதுக்கப்புறம் ஹீரோ நடிச்சா ஓடாதுன்னு முடிவு பண்ணாரு. சரி ஓகே, என்ன பண்றது, திரும்ப ட்ராக் காமெடி பண்ணலாமா, ட்ராக் காமெடி பண்றது யாரு கூப்பிடுறது, யாரு இது பண்ணுறது, யாரு வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு வாட்டி வந்து யாரும் வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அழுது வீடியோ போட்டாரு. அப்பதான் வந்து கனத்தில் கண்ணில் பட்டவர் தான் நம்ம சுராஜ். சுராஜ் தான் வந்து தலகரம் படம் எடுத்தவர், நாயக் சாயர் காமல ஒரு எழுதுறது தான். அவர் தான் வந்து கத்தி சண்டை படம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஓகே, அப்படி சூரி காமெடிக்கு இருக்காரு, இவரும் கூட சேர்த்து போட்டு இவரையும் வந்து படம் காமெடி பண்ண வச்சிருப்பாரு. கண்ணாடி போட்டுக்கிட்டு ரெட்டை குடிமை வச்சுக்கிட்டு ஐ எம் பேக் அப்படின்ட்டு அர்னால்டு மாதிரிலாம் பேசியிருப்பாரு. பட் அர்னால்டு ஒர்க் அவுட் ஆச்சு, இவருக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. கண்டிஷன படமும் வரல, காமெடினால காணாம போயிடுச்சு அந்த படமும். கத்தி சண்டைன்ற படம் காமெடிக்கும் ஒர்க் அவுட் ஆகாம ப்ரொடியூசருக்கும் ஒர்க் அவுட் ஆகாம போனாலும் மீம் கிரியேட்டர்ஸ் மட்டும் இப்போதைக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. முக்கியமா வானவில் என்பதை பத்தி கலாய்க்கணும்னா யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து தெலுங்கு தமிழ் படமான சிவலிங்கா படம் வச்சிருப்பாரு காமெடியா. அப்புறம் மெர்சல் படம் வச்சிருப்பாரு. சிவலிங்கா கூட ஓகே காமெடி படம் வச்சிடலாம். மெர்சல் படத்துல எதுக்கு இவரே தெரியல. மெர்சல் படத்துல இவர் இருந்தாரான்னு யோசிச்சு பார்த்தோம், இருந்தா இல்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுதே தவிர மெர்சல் படம் இவர் எதுக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த கேரக்டர் யாரும் வச்சிருக்கலாமே, எதுக்கு வடிவேலு. இப்படி இருக்கும்போதுதான் இவரை வச்சு காமெடி எடுத்தார் இல்லையா சுராஜ். அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து இவர மாதிரி அவரும் வந்து ஒரு ஃபீல்ட் அவுட் ஃபோபியால வந்து மாட்டிக்கிட்டாரு. இவருக்கும் படம் இல்லை, இவருக்கும் படம் இல்லை, நான் நடிச்ச படமும் ஒல்லி, நீ நடிச்ச படமும் ஒல்லி, நம்ம ஏன் ஒன்னா சேர்ந்து படம் எடுக்க கூடாது அப்படின்னு பிளான போட்டு எடுத்த படம் தான் நாய் சக ரிட்டர்ன்ஸ். அதுல ஒரு பஞ்சாயத்து என்ன பண்ணா, படத்தோட பேர் நாய் சக ரிட்டர்ன்ஸ். படத்துக்கு உண்மையிலே ஃபர்ஸ்ட் வச்ச பேர் நாய் சக. பட் அதே பேர்ல வந்து நம்ம சதீஷ் வந்து படம் அடிச்சிருப்பாரு. படம் ரிலீஸ்க்கே வந்துருச்சு. ஓகே, அந்த டைம்ல வந்து நான் நாய் சகன்னு போனா எப்படி, அது நாங்கள் டைல் தர முடியாது, நாங்கள் ரீசர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னால சரி ஓகே எடுத்துருமாங்கன்ட்டு நாய் சக ரிட்டர்ன்ஸ் பேரை மாற்றி வச்சாங்க. பட் நான் பேர் நாய் சக ரிட்டர்ன்ஸ். ஒன்று என்ன பண்ணணும், தலைநகரம் படத்தை பேர் நாய் சக,
சேகரா அந்த கேரக்டர் வந்து ஒரு புள்ளி வைக்காம கம்மா வச்சிருப்பாங்க, அடுத்த குறி நயன்தாரா அப்படின்ட்டு. நயன்தாரா தேடி போன நாய் சேகர் என்ன ஆனார்னு எடுத்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். சரியான பிளாட். ஹாலிவுட்ல தான் பண்ணுவாங்க, ஏதாவது கேரக்டர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த கேரக்டர் பாடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பின் ஆஃப் எடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் நினைச்சேன் ஸ்பின் ஆஃப் நினைச்சேன், பார்த்தா படத்துக்கு பேரு மட்டும் தான் நாய் சேகரி. அதுக்கு சம்மந்தமே இல்லை, நாய் திருடுறாங்க எதுவுமே இல்ல. இந்த வடிவேல் சிவாங்கி காமெடி வேற, சிவாங்கி விஜய் கடுப்பா இருக்கும். இது தான் தேவலாம வளர்த்து விட்டானுங்க. சிவாங்கி காமெடி சூப்பரா இருக்கு, அது இருக்கட்டு. இது இப்படிதான் சோசியல் மீடியா இருக்காங்க, முதல்ல வளர்த்து விட்டுறது, அப்புறம் அவங்கள அப்படி அடிக்கிறது. திவாகர் மாதிரி சிவாங்கி, அப்புறம் நம்ம பிரசாந்த், பிரசாந்த் அவரு இவரெல்லாம் வச்சு காமெடி பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா யாருக்குமே சுட்டு போடல, காமெடி வரல. ரிவ்யூ சொல்றேன்னு பேர்ல காமெடி பண்ணுவாரு, அதுவே நல்லா இருந்திருக்கும் போல. படத்துல பண்ண காமெடி எதுவுமே செட் ஆகவே இல்லை. ஒடிசி நாள் என் உண்மையா எடிட்டர் கடுப்பாயிருவா. அப்படி எனக்கு ஒடிசி காசு தரல உண்மையா இருக்கலாம். பாஸ் அன்பேடாக மட்டும் தான் கொடுத்தாங்களா? அன்பேடாயான படம் அந்த காமெடி எல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கிறது, பட் எல்லாம் சேர்த்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால அது கொஞ்சம் அது மீட்டர் ஒர்க் ஆச்சு. படம் எடுத்தாங்க, அதுவும் ஓடல. நாய் சேகரும் ஓடல. என்னன்னா பழைய ஆளுங்க யாருமே இல்லை, புது ஆளுங்க செட்டே ஆகலை. ஸோ அதனால படம் ஓடல. இந்த பழைய ஆளுங்க மட்டும் கடைசியாக வர. இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, காமெடி அடிச்சாலும் பார்க்க மாட்டேறாங்க, ஓட மாட்டேங்குது. ஹீரோ அடிச்சாலும் ஓட மாட்டேங்குது. நம்மள பழைய கேரக்டர்ஸ் ரிசம்பிள் பண்ணி அடிக்கலாம்னு அடிச்சாரு, நாய் சேகர் ஓடல. அதே இன்னொரு கேரக்டர் தான் வந்து இந்த முருகேசன் கேரக்டர், சந்தனமுகி 2. அதே கேரக்டர் பார்ட் 2 அடிச்சாரு, அந்த படமும் ஓடல. அப்புறம் வந்து காமெடி ஓடுறது எதுவுமே ஓடல. கோபாலுன்ட்டு இல்லாத கேரக்டரை சொல்லி வந்த காமெடி, அந்த கேரக்டரை காமிச்சதுக்கு அப்புறமும் சிரிப்பு ஒண்ணுமே ஓடல. அப்புறம் என்ன பண்ணாரு, ஓகே வேற வழி இல்ல, மறுபடியும் சுந்தர்சி கிட்ட தான் போய் பேசணும்ட்டு சுந்தர்சி கிட்ட போய், இல்லப்பா நான் ஹீரோனா இல்லப்பா, காமெடி வேணா பண்றேன்ப்பா அப்படின்ட்டு கேங்கர்ஸ்ல வந்து திரும்ப காமெடி பண்ணிருப்பாங்க. காமெடி ஒர்க் அவுட் தான் ஆச்சு, இல்லைன்னு சொல்ல. பட் படம் தான் பெருசா போகல. ஹீரோயின் சூப்பர். ஜெயஜானிக்கு நாயக்கா படம் பார்க்கும்போது இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் விட்டுட்டான். கேத்தரின் தெரசாவை போட்டு ஆட வச்சுட்டாங்களா, அதுவும் மண்ணு சேரெல்லாம் வேற போட்டு ஆட வச்சுட்டாங்களா. கேட்க ரொம்ப வருத்தப்பட்ட. அப்படி அதுல இன்னொரு விஷயம், கேங்கர்ஸ் படத்துல வந்து கேத்தரின் ஒரு டான்ஸ் ஆடி இருக்கும், சொல்லாதீங்க. அதுல கேட்க ஸ்கிரீனை எடுத்து நீங்க வந்து என்ன சொல்றது, நான் ஏஞ்சி போயிருந்தா கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காரு. ஏன் வந்து பெருசா போகல, ஏன் ஓடலாம்னா மெயின் ரீசன் வந்து இவரை வந்து பொதுமக்கள் மத்தியில இவரோட பேர் கெட்டு போனதான் காரணம். எலெக்ஷன் டைம்ல மட்டும் இல்ல, அவர் விட்டு போன கேப் விட்டு போன டைம் இவரு கூட நடிச்சவங்களே வெளியே வந்து இவரை போய் தப்பு பேச ஆரம்பிச்சாங்க, இதெல்லாம் பேர் ஆரம்பிச்சாங்க. இவர் வந்து எங்களுக்கு சரியா காசு கொடுக்க மாட்டாரு, சும்மா பேட்டா காசு தான் கொடுப்பாரு, எங்களை வச்சுதான் அவர் சம்பாதிச்சாரு. ஆனா அவர் வந்து உங்களுக்கு எதுவும் நல்லது பண்ணவே இல்லை. அதே மாதிரி இவரு கூட நடிச்சுட்டு வேற ஆக்டர் வந்து நடிச்சோம்னா திரும்பி வேலை சேர்த்துக்க மாட்டாரு. அப்புறம் இவரு மாதிரி இன்னொருத்தர் வந்து இவரோட ஆக்ஷன், இவரோட பாடி லாங்குவேஜே பண்ணா அவரை கூப்பிட்டு மிரட்டு வரலாம் சொல்றாங்க. இதெல்லாம் தான் பண்ணுவாங்க, யூடியூப்ல பண்றாங்க, ஆளை வச்சு ஃபேக் கமெண்ட் பண்ணுவாங்க. இவர் கமெண்ட் ஏட்டா போட்டு, இவரு அந்த கமெண்ட் ஏட்டா போட்டு, அந்த கமெண்ட் தான் பெஸ்ட். யூடியூப்ல இருக்கும்போது அதான் சினிமா காப்பம் தான். நான் சொன்னேன் கூட இருந்தவங்க யாரும் ஹெல்ப் பண்ணால எல்லாம் விட்டு போயிட்டாங்க. எந்த ஹெல்ப் பண்ண தெரியுமா, கூட இருந்த சில ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடல் உறுப்புகள்லாம் வந்து செயலது போய் வயசாகி இறந்து போன டைம் வந்தாங்க. அந்த டைம்ல காசு கொடுத்துவெல்லாம் பரவாயில்ல, கூட பேச முடியல, பார்க்கவும் இல்லையா. அது மருத்துவ இல்லாமல் செத்து போயிட்டாங்க. நிறைய பேர் கிட்னி ஃபேஸ் செத்து போயிட்டாங்க. இதே சில பேர் இறந்து போகும்போது கூட யாருக்கும் ஹெல்ப் பண்ணவும் வந்து பார்க்கவும் இல்லை. ஸோ இது வந்து இது வெளியே வரும்போது பயங்கர ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு, இவருக்கு மேலே பயங்கர கெட்ட ஆச்சு. எல்லாரும் காமெடி இருக்கலாம், ஆனா மனுஷனை தோத்துட்டு யாரும் வந்து பார்க்க இதுக்கப்புறம் பார்க்க தயாராகவே இல்லை. இதனால தான் நடிச்ச படம் எதுவும் ஓடவும் இல்லை. நல்லா இருந்தாலுமே ஓடல. ஓகே இதுக்கப்புறம் காமெடி வேலைக்காவது, காமெடி சீக்கிரம் இதுக்கப்புறம் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இது ஒரு புதுசு இல்லை, காமெடி பண்ணுற டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து சோகமும் அடிப்பாரு. சரியா சொன்னா வெற்றிவேல் சக்திவேலா உங்களுக்கு மோரான்னு தெரியல. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து தப்பா பேசுவாங்க, இவர் வந்து அடிச்சிருவாங்க வில்லனுங்க. அந்த டைம் சீனை பாக்குறதுக்கு அழுகாச்சா அழுதுருக்காங்களா பாவம் அனுப்பிச்சு அழுதுருக்கேன். யாராவது படம் சீனை பார்த்து அழுதிங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அந்த டைம் பார்க்க அதுதான் இருப்பாங்க. சீன் மட்டும் நான் யூடியூப்ல இருக்கு, அது கீழே பல பேர் வந்து காமெண்ட்ஸ் வந்து நான் அந்த சீனை பார்த்து அழுது அதெல்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க. நான் மட்டும் எல்லாமே பல தெரிஞ்சுது. ஸோ அதை அப்படியே நீங்க செட்டில் பண்ற மாதிரி கேரக்டர் அடிச்சாரு மாமன்னன். அதை ஒரு இட்டு கொடுத்தது அவர் வந்து பேர் சொல்ல வச்சது கேரக்டர் ஆர்டிஸ்டா. அதே மாதிரி வந்து மாரிசன் படம் அடிச்சாரு, பட் மாரிசன் பெருசா போகலை, படம் வந்து ஓடலை. படம் ப்ரமோட் பண்ண ஓட்டுனது ஒண்ணுனால அந்த படம் சரியா போகாம போயிடுச்சு. இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா பாடிக்க போல பேங் அப்படின்ட்டு இந்த கூட்டினாது ஹிட் ஆகுமோ அப்படின்றது பார்ப்போம். ஏன்னா பீக்ல டைம்ல பார்த்திபன் கூட பிரபுதேவா கூட மற்றும் சில ஆக்டர்ஸ் கூட வந்து கூட்டணி போட்டு காமெடி பண்ணிருப்பாரு, அதெல்லாம் ஹிட் ஆயிருந்திருக்கும். இந்த கூட்டினா ஹிட் ஆகுதா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வடிவேலுடைய ஃபாலு, இதுதான் காரணம். ரைஸோட ஃபாலோ பெருசாக வச்சு நினைக்கிறேன். அந்த கண்டென்ட் ஃபாலோ வடிவேல் தான். வடிவேல் திரும்ப வந்தால் நீங்கள் பார்ப்பீங்களா ஏற்றுப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சும்மா போதீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். பாய்.